என்னது இவ்வளவு கூட்டம்? எம்ஜிஆர் படம் அதான். கைய வச்சிருக்காங்களா? நாங்க வந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறோம். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. அவுட் ஹவுஸ் ஆகி தரீங்களா? நாங்க போயிடுறோம். அம்மா அம்மா கொஞ்சம் கை எடுக்கிறீங்களா? சார் தெரியாம தான் கேக்குறேன். இந்த கணம் கணக்குது. உங்க பொண்ணு என்ன சார் முழுங்குறாங்க? கள்ளம் கபடி எல்லாம் வளர்ந்துட்டா. அவ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்னது? பிறந்த உடனே அம்மா முழுங்கிட்டா, ஒரு வருஷத்துல தாத்தா முழுங்கிட்டா, 2 வயசுல பாட்டி முழுங்கிட்டா, 3 வயசுல மாமா முழுங்கிட்டா. ஐயோ, வருஷத்துக்கு ஒருத்தரை முழுங்குறாங்களே. அதான் இவ்வளவு வெயிட்டா இருக்காங்க. உங்க அப்பாவை விட்டு வச்சிருக்கீங்க. இவரை முழுங்கினா என்னடா கிடைக்கும்? எலும்பு சூப்பு தான் கிடைக்கும். ஏன் சிரிக்கிறீங்க? நான் கோவமா ஓ, இருக்கேன். இதான் கோவமா? இந்த மாசம் வாடகை எங்க? இன்னும் 2 நாள்ல கொடுத்துறேன். நீங்க கொடுக்க வேண்டாம். வேண்டாமா? என்ன கல்யாணம் படிக்கவே சொல்லுங்க. என்ன நாங்க என்ன யாருங்க? எங்க 2 பேரையுமா? என் பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு கட்ட பழக்கம். 2 பொம்மையை வச்சுட்டு தான் விளையாடுவா. சினிமாக்கு போனாலும் 2 சீட்ல தான் உட்காருவா. ஐயோ, நீங்க எதுல வேணா 2 வச்சுக்கோங்க. ஆனா புருஷன் மட்டும் 1 வச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தை பிறந்தா யாருதுன்னு சந்தேகம் வரும். இந்த தை போட்டோம். அதான் இப்ப போட்டோம் சொல்றேன். ஏன் தம்பி, என் பொண்ணை கட்டிக்கிறதுக்கு ஏன் இப்படி பயப்படுற? உங்க உறவுக்காரங்க எல்லாரையும் இவன் முழுங்கிட்டா. நான் இவளுக்கு தாலி கட்டினா அடுத்த வருஷமே போட்டோ மாட்டி மாலை போட்டுற மாட்டீங்க? எஸ், சினிமா தொழிலுடைய எதிர்காலமே எங்களை நம்பித்தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளைக்காவது எங்களை உயிரோட வாழ விடுங்க சார். தமிழ் சினிமா ஒரு வழி பண்ணாம விட மாட்டோம். லாண்டரி கடைக்காரனுக்கு 15 ரூபாய் பாக்கி. அவன் ஒவ்வொரு பட்டனா தின்னுகிட்டு இருக்கான். கேட்க முடியுதா? டேய், இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு விரதம். நேத்து ராத்திரி கூட சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தண்ணி குடிச்சிட்டு தான் படுத்தோம். அது யாருக்குடா விரதம்? நேத்து வியாழக்கிழமை சாய்பாபாக்கு விரதம். இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. தினம் ஒரு சாமிக்கு விரதம் இருந்தா சினிமால பெரிய டைரக்டர் ஆயிலான்னு ஒரு கிளி சொல்லிச்சு. கிளி ஜோசியம் பாக்குற அளவுக்கு உண்ட காசு இருக்காடா? இல்லடா, ஒரு கிளி ஜோசியக்காரன் கிளிய தனியா விட்டு டீ சாப்பிட போனா. அப்ப அந்த கிளிய மடக்கி கேட்டேன். ஒரு கிளிய விட மாட்டியே? விரதம்னு சொல்லி தண்ணியை குடிச்சு இன்னைக்கு பொழுது ஓட்டிட்டோம். நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்னடா வழி? நாளைக்கு என்னடா, இனிமே நிரந்தரமாவே சாப்பாட்டுக்கு ஒரு வழி பண்ணிட்டேன். எப்படிடா? டேய், நம்ம ஃப்ரெண்ட் பூனா பிலிம் இன்ஸ்டிடியூட் கேமராமேன் அசோக் இல்ல, அவனுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தன் இங்க அண்ணா நகர்ல இருக்கானா. மதுன்னு பேரான். சினிமால நடிக்கணும்னு பயங்கர வெறியோடு இருக்கான். அவனை ஹீரோ ஆக்கிடுவான். அவ்வளவுதான். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் எல்லாத்துக்கும் வழி பிறந்துரும். வாடா, இப்பவே அவனை பாக்கலாம். படுறா, இப்ப இருட்டது விழிஞ்சோட போ. படு. காத்தால வரைக்கும் பட்னியா இருக்க சொல்றியே, வயிறு பசிக்குதுடா. லட்சியத்தை மனசுல வச்சுக்கடா. பசி பசின்னு பறக்குறியடா. நான் கூட டைரக்டர் அவங்க வெளியில இல்ல, பேசாம தூணு. சார் 5 லிட்டர் பா. வேலைக்கு வச்சிருக்கான் பாரு, அவனை ஒதுக்கணும். கொஞ்சம் இழுத்து மூட்டு போயிடுவேன்னு நினைக்கிறேன். நீ சீக்கிரமே என்ன சார் கேக்குறேன்? யோ, என்ன இதெல்லாம்? இது வந்து பாரதி ராஜா ஸ்டிக்கர் போட்டோ. படிச்சவங்களை வேலைக்கு வைக்கிறது தப்பு. போய வழியா சொல்லாத. நல்ல வேலை, கனவுல நம்ம கழுத்து பிடிச்சு தள்ளதான் இவன் பாக்கல. கழுத்தை பிடிச்சு தள்ளாத. உன்னையும் கழுத்து பிடிச்சு தள்ளிட்டாங்களா? உனக்கு எப்படி தெரியும்? ஒரு ஊகம்தான். படு. கனவுலயும் இவ்வளவு ஒத்துமையா? பயங்கர நட்பா இருக்க. மாமா கிட்ட சொல்லுங்க, பையனை நான் பந்தோபஸ்தா பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. அப்ப நான் வச்சுட்டோமா? சரி. ஒழுங்கா நடந்துட்டு இருந்தா எதையாவது மியூசிக்கானா? கால ஈர துணியை கட்டிக்கிட்டு ஆனாலும் வீடு முடிக்கிற மாதிரி இருக்கும். என்னடா இது? பிரேக் டான்ஸ், இட்ஸ் ரியல் பிரேக். பாத்து உடம்பெல்லாம் உடஞ்சிட போகுது. ஒழுங்கா உட்கார்றா மூதே. அடி சொல்றீங்க? அப்பா இப்படி தூக்கி போடுது. நம்ம குடும்ப கௌரவம் என்ன, அந்தஸ்து என்ன? இப்படி சினிமா சினிமான்னு அலையிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? சினிமாக்கு தான் டாடி இப்ப மவுசே. டாடி, நீங்க ஒரு கோடீஸ்வரன், நீங்க ரோட்ல போங்க, தவக்கடையும் கூட வரட்டும், யாருக்கு கூட்டம் சேர்ந்து பார்க்கலாம்.
தண்ணியில இருக்கிற தவக்கலை ரோடுக்கு வந்துச்சுன்னா போற வர வண்டியில அடிபட்டு நசுங்கி போகும்டா. ஐயோ நான் சொல்றது பொடி நடிகர் தவக்கல. தவக்கலைங்கிறது ஒருத்தருடைய பேரா? போற போக்க பார்த்தா பள்ளி பாம்பு தேரை தேவாங்குன்னு வச்சுப்பாங்க போல இருக்குதே. ஏண்டா அந்த தவக்கலையை விடவா நான் ரொம்ப கேவலம்? இல்ல டாடி, சினிமாவுக்கு அவ்வளவு மவுசு இருக்குன்னு சொல்ல வந்தேன். மவுசு சினிமா ஆசையை காட்டி புது விதமா கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிருக்காங்கடா. என்ன டாடி சொல்றீங்க? உங்க மாமி போன்ல என்ன சொன்னாங்க தெரியுமா? நேத்து ராத்திரி அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல 2 ஆசாமிங்க வந்திருக்காங்க. ஒருத்தர் சினிமா டைரக்டர்னு சொல்லி இருக்கிறான், இன்னொருத்தர் கேமராமேன் சொல்லி இருக்கிறான். 2 பேரும் ஒரே மாதிரி நீல நிற யூனிஃபார்ம், நீல கேப், கூலிங் கிளாஸ். ஒருத்தன் கழுத்துல மட்டும் கேமரா. இப்படி 2 பேரும் உள்ள நுழைஞ்சிருக்கிறானுவோ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. மொத்தத்தையும் கேளு. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்களை சினிமாவில நடிக்க வைக்கணும்னு ஆசை காமிச்சு ஸ்டில் எடுக்கணும்னு சொல்லி ஒரு பய கேமராவில எதையோ அழுத்தி இருக்கிறான். புஷ்னு புகை வந்திருக்கு. என்னது புகையா? புகையன்னா சிகரெட் புகை இல்ல, விஷவாயு. அதை சுவாசிச்சுட்டு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சாஞ்சிட்டாங்க. அப்புறம் உடனே வந்தவங்க எல்லாத்தையும் வாரி சுருட்டிக்கிட்டு ஓடிட்டாங்க. அதுக்கு தாண்டா சொல்றேன், இந்த சினிமா ஆசையை விட்டுட்டு பேசாம குடும்பத்தையும் பிசினஸையும் கவனிச்சுக்கிறா. மாமியா இருக்குமோ? போய் பாருங்க டாடி, நான் பிரேக் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும். தெரிஞ்சது போ. பேருக்கு தாண்டா நான் கோடீஸ்வரன். ஆனா கதவை திறக்க ஒரு வேலைக்கார பையன் வரமாட்டானே. தினம் இப்படி ஏறி இறங்கி டயர்டா போகுது, ஒரு வேலை செய்ய முடியல. வரேன். வீடு என்ன பத்திக்கிட்டா இருக்குது? இந்த அமுக்கு அமுக்குறீங்க பஸ் வர. சொல்லாம. வணக்கம். நான் சினிமா டைரக்டர் ரவி. நான் சினிமா கேமராமேன் சார்லி. சந்தேகமே இல்ல, அதே நீல யூனிஃபார்ம், நீல கேப், கூலிங் கிளாஸ், ஒடிஞ்ச கழுத்துல ஒரு ஓட்ட கேமரா. வாங்க உள்ள உட்கார்ந்து பேசுவோம். வாங்க வாங்க. ஃபேன் போடுறா சார், எப்படி வேர்க்குது பாரு. வாங்க வந்து கண்டது அமுக்கப்படாது. நம்ம வீடு மாதிரி உட்காருங்க. என் ஃப்ரெண்ட் லெட்டர்ல கூட நீங்க இவ்வளவு அழகா இருப்பீங்கன்னு எழுதவே இல்லையே. ஆனா வயசுதான் கொஞ்சம் ஜாஸ்தி. இருந்தாலும் பரவாயில்ல, நான் கேமரால அட்ஜஸ்ட் பண்றேன். எதை அட்ஜஸ்ட் பண்றேங்கிற? வயசு. அவன் கேமரால 30 வயசு குறைச்சிருவான், நான் டைரக்ஷன்ல 30 வயசு குறைச்சிருவேன். ஆக மொத்தம் வாயில விரல கொடுத்து தொட்டில படுக்க வச்சிடுறேங்கிற. ஐயோ குழந்தைத்தனமா பேசுறீங்களே. எங்க ஹீரோ கூட குழந்தை மனசு கொண்டு வந்தா, ஆனா ஒரு ஆங்கிள் பாக்கும்போது லூசு மாதிரி இருப்பான். எப்படி இருக்கா பாரு சார்லி, அப்படி ஒரு போட்டோ எடு. என்ன சார் இது பேர் மாதிரி? கொஞ்சம் சிரிங்க சார். அதுல என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியும். மேல அமுக்குவ, நடுவுல போக. இதுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்ல. நிச்சயமா நடுவ விட மாட்டேன். கேமரா நான் பின் வைக்க மாட்டேன். எட்டி ஓடிக்க விட மாட்டேன். அவரே இப்போ பண்றேன். வேலூர் மிலிட்டரி ஹோட்டல் சாப்பாடு 3 வேளை என்ன, 6 வேளை கூட சாப்பிடலாம். 6 வேளை என்ன, ஒரு வாய் கூட சாப்பிட முடியாதபடி அவன் வாய் இப்படி பண்ணிட்டீங்களே. என் கைய பாருங்க, 10 டிகிரி கூட மேல போக முடியாது. என்ன பண்றான்? கத்துறான், வலி. என்ன சார் நீங்க எங்க அப்பா கிட்ட விவரத்தை சொல்லி என் ஃப்ரெண்ட் போட்ட லெட்டர் காமிக்க வேண்டியதானே? லெட்டர் எங்க காட்ட விட்டீங்கன்னு சொல்றான். அதுக்குள்ளதான் நீங்க பறந்து வந்து வயசிட்டீங்களே. சாரி சார். சார் கவலைப்படாதீங்க, எல்லாம் ஒரு வாரத்துல சரியா போயிடும். உங்களுக்கு எல்லா வசதியும் நான் பண்ணி தரேன் சார். அரை பாட்டில் சாராயம் கிடைக்குமான்னு கேட்கலாம். விஸ்கியா, மெக்டவுல், எது வேணாலும் நான் வாங்கி தரேன் சார். உங்க படத்துக்கு யார் சார் ஹீரோ? என் படத்துலயா ரஜினிகாந்த், கமலஹாசன், மோகன். சார் உங்க யாரும் கிடையாது, நீங்க தான். அலுவலபுரம் ஆனந்தகுணா தெருக்கூத்து குழுவினர் நடத்தும் நவீன திருவிளையாடல். நடிப்பு இஸ்திரிப்பட்டி இசக்கியப்பன், பில்பு கோபால், தில்லைராஜன், ஜெகதீசன் மற்றும் பலர். இசை டிக்கெட் டிக்கி பாபு. கதை வஜாம் டைரக்ஷன். மீஜி கொடுப்பா. பில்பு கோபால். பஞ்சகச்சம் 5, மேல் துண்டு 6, தலப்பா 7.
கூத்து முடிஞ்ச உடனே எல்லா அழுக்கு துணியும் நம்ம கடையில தான் போடணும்னு அந்த கூத்து நடத்துறவங்க கிட்ட சொன்னியா? அந்த எக்ரிமெண்ட்ல தானே இந்த கூத்துல நடிக்கிறதாக ஒத்துக்கிட்டோம். ஏயா 3வது மேல அடிக்க போறமே இன்னும் இஸ்திரி போட்டு என்ன அர்த்தம்? இன்னையா தெரியத்தரமா உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டான். ஏய்யா ஒரு நாள் கூத்துக்கு நாங்க செய்யற லாண்டு தொழில விட்டுட்டு வந்துடுறதா? அட வேறலாம் பேசிக்கிட்டு இவர் லாண்டில பில் போடுறவரு இவர் இஸ்திரி போடுறவரு முழு பார்த்து கொடுத்துடலாம் அப்புறம் என்ன வீண் பேச்சு? ஆமா ட்ரெஸ் எங்க இருக்கீங்க? நம்சில எடுங்க. உனக்காவது நமச்சில எடுக்குது. எனக்கு நாட்டம் பொறுக்க முடியல. அதோட போட்டுக்கிட்டு இருக்கேன். போங்க நீங்களும் உங்க ட்ரெஸ் வாங்கயா வாங்க. இந்த பாருங்கயா நாங்க வந்து கூத்துல நடிக்கணும்னா வசனத்தை ஒழுங்கா பேசணும்னா இஸ்திரி போட்டுட்டு தான் வருவோம். ஆமா கடைசி பெல் அடிங்க. நான் சிவனா வருவேன். இவன் தர்மியா வந்து தோன்றுவான். எப்படியோ காலகட்டத்துல மாறி தொடங்கியா இல்லையா மக்கள் கூட்டம் எங்களை மாறி வாங்கிடுவாங்க. வாங்கயா வாங்கயா. இவனுங்க கிட்ட துட்டு வாங்கிட்டியா? வாங்கிட்டேன். வச்சனம் எல்லாம் ஞாபகம் இருக்கா? ஒரு குத்து மதிப்பா பேசுவோமியா. நாட்டு மக்களுக்கோ நற்செய்தி. துணியில் உள்ள நாட்டத்தை போக்கும் சலவை தொழிலாளிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நமது சலவை தொழிலாளர் தலைவருக்கு ஒரு பெரும் பிரச்சனையில் பெருத்த சந்தேகப்பட்டுள்ளது. அதை உடனடியாக தீர்த்து வைப்பதற்கு 5000 மில்லி சுத்தமான சாராயம் பரிசாக வழங்கப்படும். தண்டோரா எவ்வளவு பரிசு கிடைக்குதுன்னு சொன்ன? 5000 மில்லி. ஆமா உங்க தலைவருக்கு என்ன சந்தேகம்? நிர்மா துணிகளை பளிச்சுன்னு வெளுப்பது எப்படி? ஆமா அது பளிச்சுன்னு வலிக்குதே எப்படி? இது தெரிஞ்ச 5000 மில்லி நானே கபக்கு ஊத்தி இருப்பேன். இது தெரியல நான் தண்டா போடுறேன். ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் சிரிக்கிறீங்க? ஏயா உங்களுக்கு 5000 மில்லி கட்சிதுன்னா ராவும் பகலும் ராவா இருப்பீங்கல்ல? என் சந்தேகத்தை யார்தான் தீட்டி வைத்தாங்களோ முதலிரோ யார் குடிச்ச பாடு 5000 மில்லி ஆச்சே. எந்த லாண்டுகாரன் அடிச்சிட்டு போறானோ எவனுக்கு மப்பு சுத்தி போதோ மில்லிசா ஒண்ணுமில்ல போய்யா. நான் என்ன ராபிச்சக்காரனா? லாண்ட்ரி இஸ்திரி பொட்டி என்னையா கூப்பிட்ட? யார் நீ? நானா? சோப்பை தண்ணீரிலே கரைத்து அதிலே நுரை வர அடித்து அதிலே துணியை போட்டு அமுத்தி நசுக்கி பிதுக்கி வெளியே எடுத்து கொடியிலே காய போடும் சலவை தொழிலாளி நான். நம்ம ஆளு. அம்மா இந்த தண்டோரை போட்டது நீ கேட்டீங்க? ஏன் வயிற்றுல அடிக்கிற? ஆமா உன்னை பார்த்தா வசதி உள்ள ஆளு மாதிரி தெரியுது. ஆமா நீ மவுண்ட் ரோட்ல ட்ரை கிளீனிங் வச்சிருக்கியா? போய் இந்த புட்டிக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கியா? இது உனக்கு நல்லா இருந்தா? நீ எப்படி என் உடம்ப பார்த்தா தெரியல? தெரிகிறது. காட்டன் சட்டைக்கு கஞ்சி போட்டு வெயிலிலே காய வைத்தது போல் தெரிகிறது. அந்த சலவை தொழிலாளி அசோசியேஷன் தலைவருக்கு பதில் சொன்னால் உனக்கு பரிசு கிடைக்கும் அல்வா? அச்சி அல்லவா? ஐயோ 5000 மில்லி ஆச்சு. ஒரு 500 மில்லி வாயில ஊத்திக்கினே 4500 மில்லி நான் கையில புடிச்சுங்கிறப்பனே. பதிலை நான் சொல்லட்டுமா? என்னது நீ பதில் சொல்லியா? என்னை பற்றி உனக்கு தெரியாது. நான் மின்னல் அடிக்கும் வெளுப்பு. பார்ப்பவர்களுக்கு ஏற்படும் களிப்பு. என்னை பார்த்தால் எப்பொழுதும் ஏற்படாது சலிப்பு. நீ துவைக்கிற துணி எல்லாம் ஒரே கிழிப்பு. இப்படி பேசினால் உனக்கு வரும் வலிப்பு. என்னை யார் என்று நினைத்துக் கொண்டாய்? நீ என்ன பெரிய ஆளா? என்னை நீ சோதிக்க வேண்டுமென்றால் நீ என்னை கேள்வி கேட்கிறாயா அல்லது நான் உன்னை கேள்வி கேட்கட்டுமா? நீ கேட்க கூடாது. நான் தான் கேட்பேன். எனக்கு கேட்கத்தான் தெரியும். கேள். பிரிக்க முடியாதது பெண்களுடைய தலையும் பேணும் துணியும் அழுக்கும். பிரியக்கூடியது சோப்பும் நுரையும் சேர்ந்திருப்பது வேஷ்டியும் கரையும் சேராமல் இருக்கிறது புடவையும் சாயமும். பார்க்க முடியாதது துணிகளை துவைப்பதை பார்த்து ரசிப்பது துவைத்தபின் கிழிவதை துணியில் சிறந்ததை பாலிஸ்டர் இஸ்திரி எத்தனை 3 வகை. பட்டு துணிக்கு மிதமான சூடு திரி காட்டலுக்கு மிதமான சூடு காட்டலுக்கு கனமான சூடு இஸ்திரி போட நீ பில்லு போட. ஐயா இங்க பிடிக்காத புண்ணு இருக்கு. என் காலையா என் கைய. ஐயா நீங்க என்ன பதில் சொல்றீங்களோ சொல்லுங்க. அப்படியே தலைவர்கிட்ட சொன்னா எனக்கு 5000 மில்லி சாராயம் கிடைக்குங்க. சாராயத்தை நீ குடிச்சிட்டு பாட்டில் மட்டும் என்கிட்ட கொடுத்துரு. எதுக்கு? அதுல விளக்கெண்ண வாங்கணும். நிர்மா துணிகளை படிச்சென்று வெளுக்கின்றது எப்படி? என் சந்தேகத்திற்கான பதிலை உங்களால் சொல்ல முடியுமா? சொல்லும்பா சொல்றேன். நிர்மா 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 உங்க ஆயா வீட்டுல குர்மா குர்மா குர்மா.
தமா தூண்டு குழந்தைங்கள்ல இருந்து இந்த நாட்டுல வயசானவங்க வரைக்கும் இத பத்தி தானே பேசிங்க இருக்கிறாங்க. ஏங்க இத பத்தி நீ என்ன நினைக்கிற? அந்த குருமாவை பற்றிய விளக்கத்தை நீங்கள் தானே யா சொல்ல வேண்டும். நிர்மா பெருமையை பத்தி பேசல. நிர்மா 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 குர்மா குர்மா குர்மா. ஆஹா ஆஹா, அருமையான விளக்கம். என் சந்தேகத்திற்கான விடை கிடைத்து விட்டது. இதோ என் பரிசு 5000 மில்லி. இன்னைக்கு நல்லா பப்பு சுத்திக்கோ. நிறுத்தும். என்ன மது பாட்டில் பிழை இருக்கிறது. நான் யா சொல்லிக்கிறேன், என் பாட்டுல தப்பு இருக்கலாம். தட்டி இருக்கிறது. நீர் குருமாவுக்குத்தான் விளக்கம் தந்தியே தவிர நிர்மாவுக்கு அல்ல. ஆகவே உமக்கு பரிசு கிடையாது. நாட்டுல உன்ன மாதிரி 2 பேரு நீ ஒத்தவே போதையா? நாட்டுல ஒரு சாலை கடை இருக்காது. என் பாட்டில் குறை சொன்னவன் யார்? அங்க உங்க பாட்டை ஒருத்தன் இருக்கிறான். அவன் தான் உங்க பாட்டை தப்பு தப்புன்னா. அப்படியா? இசக்கா புசக்கா டங் குத்துரு நக்கீரா. என் பாட்டிலேயா குறை கண்டாய்? என் பாட்டிலேயா குறை கண்டாய்? என்னை பார், நன்றாக பார். கேட்டு போயில இங்க பாரியா, என் நெற்றிக்கண்ணை பார். நான் திறந்தால் நீ பொசுங்கி விடுவாய். நெத்தியில கண்ணையே காணும், அப்புறம் என்ன பொசுங்கி விடுவாய்? கண்ண பாரு, என் நெத்தியில கண்ணு இல்ல. அந்த மேக்கப் போடுறவன் நெத்தி கண்ணு ஓட்ட மறந்துட்டான். முதல்ல அந்த மேக்கப் மேல கூப்பிடுவோம். சரி விடு. என் நெற்றியிலே கண் இருப்பதாக நினைத்துக்கொள். நீ பொசுங்கி விடு. இரு பொசுங்கி இரு. ஏம்புள்ள, உச்சி வெயில் வந்துருச்ச, நம்ம பொண்ணு ராதா என்ன கஞ்சி கொண்டாடல? அது விளையாட்டு புள்ள மச்சான். நாம விளையாட்டு 5 பொண்ணுகளை பெத்துட்டோம். நாம பெத்த பொண்ணு எங்க விளையாடுதோ? ஏண்டி ராதா, தாவணியில மீன் பிடிக்கிறமே, மீன் கிடைக்குமா? விரால் மீனே கிடைக்கும்டி. அது எப்படி இவ்வளவு உறுதியா சொல்ற? ஆம்பளை விரால் மீன் தாவணியில மாட்டாம போயிடுமா? ராதா, ஏய் ராதா, இன்னும் உங்க அப்பா கஞ்சி எடுத்துட்டு போல? இன்னும் இல்லையா? ஓ, வேலை நேரத்துல கஞ்சி எடுத்துட்டு போல உங்க அப்பா திட்ட மாட்டாரா? ஏய் நான் வரேன்டி. பாத்து பாத்து வாடி. நீ இப்படி விளையாட்டுத்தனமா இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல ராதா. ஆமா, எங்க அப்பா மட்டும் எங்களுக்கு வேலைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறாரா? ஆமா, நீங்க வந்து சினிமா போறேன், உடனே கூட்டிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன சினிமா? தியேட்டருக்கு வா, தெரியும். என்னடி இவ்வளவு கும்பா இருக்கு, எப்படி டிக்கெட் வாங்க போற? எப்படி வாங்குறேன் பாரு. எப்படி ஏமாத்தின பத்தியா? 31 71 32 81 33 91 34 101 35. எனக்கு ஒரு சந்தேகம். என்னடா? ஆரம்பிக்கும் போது நம்ம 2 பேரும் ஒன்னாத்தான் ஆரம்பிக்கிறோம். ஆனா அதுக்குள்ள நீ 101 வந்துடுற, நான் 30 வரிசையில நிக்கிறேனே. கொஞ்சம் மூளையும் யூஸ் பண்ணும். நான் 10 எண்ணுவேன். இந்த எக்ஸசைஸுக்கு முட்டியத்தான் யூஸ் பண்ண சொல்லிருக்கேன். வண்டம் வர்ற நம்ம பைனான்சியர் வர. என்னடா பொட்டி என்னாச்சு? பொட்டியா? என்னடா? டேய், உங்க அப்பாட்ட பணம் வாங்கிட்டு வரேன்னு போனேன்டா, என்னாச்சு? எங்க அப்பா விளக்கெண்ணெய் ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்றவரு. அதே விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணி பார்த்தேன், ஒண்ணும் நடக்கல. பிசினஸ் மேனா இருந்தாரு, நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்ட, வீட்டை விட்டு வெளியில போனான்னு கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிட்டாரு. அப்ப நீ வீட்டை விட்டே வந்துட்டியா? வேற வழி? சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் தான் வீட்டு வாசல்படியை மிதிக்கிறதா சேலஞ்ச் பண்ணிருக்கேன். இனிமே உங்க வீட்டு வாசப்படி நீ மதிக்க போறதே இல்ல. அவசரத்துக்கு 500 1000 உங்க அப்பாட்ட பணம் வாங்கணும், அதுலயும் மண்ண. கவலையே படாதீங்க, ஏன்? சொந்தமா படம் எடுக்கிறதுக்கே பிளான் பண்ணிருக்கேன். எப்படா எப்படி? அடையார் ஆண்டாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, பஸ் ஸ்டாண்ட் வாசல்ல ஆப்பம் விக்கிறாங்க. ஐயோ, என் அத்தைய சொன்னா. அத்தையும் ஆப்பம் விக்கிறாங்க. ஐயோ, அவங்க பெரிய கோடி சொல்லிடா. ஆப்பம் விக்கிறாங்க. நீ அடிப்பட்டே சாக போற. அவங்களுக்கு அடையாறுல 6 பங்களா இருக்கு. 6 பங்களாவா? அதுல ஒரு பங்களாவா வித்தா கூட அழகான கலர் படம் எடுக்கலாமேடா. அவசியமே இல்ல. ஏன்? எங்க அத்தை சரின்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். அப்படியா? வாடா, நம்ம அத்தையை போய் மீட் பண்ணலாம். பாத்தியா, ஓட்டுறான். எங்க அத்தையை மீட் பண்ணலாம். ஆனா அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சிக்கல்? நீ சொன்ன சிக்கல் இதானே? ஆமாண்டா. பப்பி கண்ணா, சிக்கல் முடிச்சாடும் போல இருக்குது. பப்பி கண்ணா, அத்தை என்ன பண்றாங்க? மம்மி மாடியில வீடியோல படம் பார்த்துட்டு இருக்காங்க. டேய், அத்தை படம் பார்த்துட்டு இருக்கும்போது நடுவுல போய் டிஸ்டர்ப் பண்ணணும்னு வச்சுக்க, பயங்கர கோவம் வரும். எனக்கு கோவம் வருமே, குறுக்க போன படம் மறைக்குமே. பப்பி கண்ணா, அம்மா என்ன படம் பாக்குறாங்க?
ஸ்கூலுக்கே போக மாட்டேங்கிற அத்தா. ரொம்ப நாட்டி. அத்தை ஏன் அழறீங்க? சிவாஜி நடிச்ச படம் பார்த்தப்பா, அவர் நடிப்பு என்ன அறியாமலேயே அழுக வந்துருச்சு. இவன் ஆக்டிங்க பார்த்தா கூட நீங்க ஓன் எழுதிருவீங்க. அப்படியா? இவன் காமெடி பண்ண நமக்கே அழுக வரும். யாரும் இல்ல, இவர்தான் டைரக்டர். வணக்கமா. இவர்தான் கேமராமேன். வணக்கம்மா. இவங்க 2 பேரும் என்ன ஹீரோவை வச்சு படம் எடுக்க போறாங்க அத்தை. பாவம். இதுக்கே பாவப்பட்ட எப்படி இன்னும் எவ்வளவு இருக்கு? அம்மா தான் அந்த படத்துக்கு பைனான்சியர், பணம் போடுறாங்க. அம்மா ஐயோ பாவம் மாமி. ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் எங்களுக்கு கொடுங்க, படத்தை ஓஹோன்னு எடுத்து முடிச்சிடலாம். என்னடா என்னடா என்னடா? ஆமாண்டா ஆமாண்டா. நீங்க மட்டும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. 5 லட்சம் என்ன 10 லட்சம் கூட எங்க மம்மி கொடுப்பாங்க. இல்ல மம்மி. அது சரி, உங்க அப்பனை விட்டுட்டு என்கிட்ட வந்து ஏன் பணம் கேக்குற? நான் சினிமாவில் நடிக்கிறது அப்பாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அத்தை. ஒரு பைசா கூட கிடையாதுன்னு வீட்டை விட்டே துரத்திட்டாரு. மம்மி அத்தான் பாவம் மம்மி. நீ அழுகாதம்மா. உன் மாமா இருக்கானே, அவ கஞ்ச கலரசனையே தெரியாதவன். அதனாலதான் கலையுடைய அருமை பெருமை தெரிஞ்ச உங்ககிட்ட பணத்துக்காக வந்திருக்கோம்மா. இத பாரு தம்பி, மது மட்டும் என் பொண்ணை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்ல சொல்லு, சொத்து பூராவும் அவன் பேருக்கே எழுதி வச்சிடுறேன். என்ன அத்தை, ஒரு படம் கூட இன்னும் ஹீரோவா ஆக்ட் பண்ணல, அதுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களே? ஜனங்க மத்தியில இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும் அத்தை. நம்ம படம் முடிஞ்ச கையோட கல்யாணத்தை பண்ணிடுவோம். அவன் வாயால என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு சொல்ல சொல்லு, நாளைக்கே 1 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். சொல்லுடா. சொல்ற. கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன் அத்தை. ஐ, நல்லதா. இப்படிதான் ஒரு நல்லது நடக்கும்போது கஷ்டம் கூடவே வரும். அட்ஜஸ்ட் பண்ணிக்க. குற்றம் புரிந்தவர் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. அந்த வவுத்து நோவுது, டீ கடை வரலாம் போயிட்டு வர்றேன். வவுத்து நோதுனா பாத்ரூம்குள்ளடா போவாங்க. டீ கடை கூட தானே பாத்ரூம் இருக்குது. புடவை ஜாக்கெட்டுக்கெல்லாம் நான் இஸ்திரி போட்டுட்டேன், வேஷ்டி சட்டைக்கு நீ போட்டு புடவை ஜாக்கெட்டுக்கு நீ, வேஷ்டி சட்டைக்கு நானா? இரு ஒன்ன மாத்துறேன். மீசையை பாரு, தொடப்பக்கிட்ட மாதிரி. இந்தாயா இஸ்திரி போட்டு கொடு. பையன் வரட்டும் சார். ப்ரொடக்ஷன் மேனேஜர் சார், உங்க டைரக்டர்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு சான்ஸ் வாங்கி தாங்க சார். நீயா? இந்த காலத்துல எவன் வேஷம் கேட்கறதுன்னு விவசாயம் எல்லாம் போச்சு. என்னை விட மோசமானவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இது என்ன செந்தில் லாண்ட்ரின்னு? உங்களுக்கு வேற பேரே கிடைக்கலையா? செந்தில் லாண்ட்ரின்னு தான் எழுத சொன்னோம். போர்டு எழுதுறவன் செந்தில் லாண்ட்ரின்னு எழுதிட்டான். ஆனா துணிகளை போத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தேள் கொட்டுற மாதிரி சுருக்குன்னு வெளுத்து கொடுப்போம். ஐயோ என்னையா வேஷ்டி ஓட்ட ஓட்டையா இருக்க? நான் சொல்லல தேள் கொட்டின மாதிரி சுருகின்னு இருக்கும்னு. அதான் இந்த ஓட்டை. அப்ப என் துணியா? இவ்வளவு ஓட்டம் உங்க இதுல வராது, வச்சுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். இஸ்திரி போடியா, பையன் வரட்டும். இஸ்திரி போடியா, பையன் வரட்டும். இஸ்திரி போடியா, பையன் வரட்டும். பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் காணா. ஒருவேளை அங்கேயே தூங்கிட்டானா? ஸ்டில் கேமராமேன் சார், ஸ்டில் கேமராமேன் சார், என்ன ஒரு போட்டோ எடுங்க சார். எதுக்கு சார்? நான் சினிமா நடிகன் ஆயிட்டேன்னா ரசிகர்களுக்கெல்லாம் அனுப்பணும்ல, அதுக்காகத்தான். நான் எப்பவுமே முன்னெச்சரிக்கையாவே நடந்துக்குவேன். அது சரி, உங்க கடையில இஸ்திரி போடுற பையன் இன்னைக்கு லீவுன்னு சொன்னா நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. ஆமா, அவனை எங்க பாத்தீங்க? அவன் சினிமா தியேட்டர்ல தர டிக்கெட்ல சினிமா பாக்குறான். தர டிக்கெட்ல சினிமா பாத்துக்கிட்டு இருக்கானா? நான் இங்க போய் குட்டுக்கிற குட்டுல அவன் தரையோட தரையாயிரணும். ஏலே சுருளி, எல்லாத்தையும் ஒழுங்கா எடுத்து வச்சிருக்கியா? அவன் தான் 7 மணிக்கே சுருண்டுட்டானே, அவனை போய் சுருளி சுருளின்னா நீங்க எண்ணி பாருங்களேன். 1 2 3 4 5. அம்மா எதை இப்படி என்றாங்க? சாமான்ஜட்டை என்றாங்க, தலையை என்றாங்க. நீங்க ஏண்டி 2 பேரும் இங்க வந்திருக்கீங்க? உங்களுக்கு சேர்த்துதான் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிருக்குது. மேலே ஏறி பாருங்கடி. அங்கதான் இடம் இல்லையேம்மா. உட்கார்ந்து இருக்க ஆம்பளைங்க எல்லாம் கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டா என்னமா? என்னமோ இவங்கதான் காசை கொடுத்து ரயிலையே விலைக்கு வாங்கின மாதிரி. அதேங்கப்பா, ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கு. என்னையா சொல்றீங்க? இன்னும் இல்லம்மா, ரயிலு ஆட்டம் ஜாஸ்தியா இருக்கேன்னு சொன்னேன். என்ன தல கடல் தான்.
வந்து சினிமாவை பாக்குற கடை முதலாளி நானு என்னையவே தேக்க வச்சுட்டானுங்க. என்ன முதலாளி கடையை வித்துட்டீங்களா? நான் வர்றது கொஞ்ச நேரமா இருந்துச்சுன்னா கடையை விற்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. கடையவே காலி பண்ணிருப்பானுங்க. அம்மா எங்க போயிட்டு வர்றீங்க? இவன் பாத்ரூமுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தியேட்டர்ல உட்கார்ந்து சினிமா படம் பாத்துக்கிட்டு இருந்தான். நான் தான் அவனை அடிச்சு இங்க இழுத்துட்டு வந்தேன். அதுக்காக பொறுப்பு இல்லாம இப்படிதான் கடையை தாழ்ந்து போட்டு போறதா? நீங்க 2 பேரும் கூத்தாடி பசங்க. அட போங்க, ஆமாடப்பட்ட கிருஷ்ணனே கூத்தாடி. கூத்தாடினது சிவன். நான் சொன்னது என்ன கிருஷ்ணன்? இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு இங்க வேலை கிடையாது. வெளியில போங்க. முதலாளி நான் செந்தேன். போட்டதுக்கு முன்னாடி திரும்பி பார்க்காம போயிடுங்க. போட்டா அறிவு கண்ணியா பூல கண்ணு முடிச்சுன்னா பூலோகமே இருந்து போச்சுங்கிற நினைப்பா. இது மாதிரி பெரிய செந்தல் கடை நான் எத்தனை பார்த்திருப்பேன். பாம்பு உரிச்சு போட்ட சட்டைக்கு நான் இஸ்திரி போடுறவன் தெரியுமா? நீயே இந்த கடை கட்டினாயி அந்த ஒரு வழியா கம்பெனி போர்டு மாட்டியாச்சு, காருக்கும் அரேஞ்ச் பண்ணியாச்சு. டேய் நீ தான் டைரக்டர், நீ தான் கேமராமேன். ஆனா உங்க 2 பேருக்கு சம்பளம் கிடையாது. கன்வீன்ஸ். டேய் நீங்க 2 பேரும் ஆபீஸ்லயே தங்க போறீங்க. உங்களுக்கு எதுக்குடா கன்வெயன்ஸ்? ஓகேடா, நீ தான் ஹீரோ. உனக்கு சம்பளம், சிகரெட், பெட்ரோல் பேட்டா, மேக்கப், காஸ்டியூம் எதுவும் கிடையாது. சரிடா, ஹீரோ, டைரக்டர், கேமராமேன் எல்லாம் ரெடி. வாட் அபௌட் தி ஹீரோயின்? ஹீரோயின் வந்து அம்பிகா, ராதா, ரேவதி, நளினி, ஜீவிதா. 5 பேருமா? இவங்க எல்லாருமே பிஸியா இருப்பாங்க. அதனால வேற யாராவது தேட வேண்டியதுதான். அப்ப புதுமுகத்தை கண்டுபிடிச்சிட வேண்டியதா? ஓகே, லேடிஸ் காலேஜ் வாசல்ல போய் நிக்கறாங்க. என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிப்போ. கிளம்பு. வண்டி எடுப்பா. அப்படியே வா, இறங்குடா. டேய், ஒரு பொண்ணு வருது, மடக்கி விசாரிப்போமா? தனியா வருது. டீசெண்டா நடந்துக்க. அது எனக்கு தெரியும். ஹலோ, ஒரு நிமிஷம் ப்ளீஸ். நிக்கிறீங்களா? என்ன பிரேக் இல்லையா? என்ன வேணும்? நாங்க தமிழ் படம் எடுக்கிறோம். கலர் படம். அந்த படத்துல நடிக்க உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு? நான் தான் கேமரா. சாரி சார், போன வாரம் தான் பாரத ராஜா உங்க படத்துல புக் பண்ணிருக்காரு. ஓ. பரிசு முடிஞ்ச உடனே ஷூட்டிங் வச்சுக்கிறேன்னு படம் சொல்லி. ரிலீஸ் ஆனோன்னு சொல்லுங்க, படம் பாக்குறோம். ஏங்க ஸ்கூட்டர் ரிப்பேரா? ஆமா, நீங்க? நான் மெக்கானிக். நான் டைரக்டர் ரவி. இது வரைக்கும் நான் உங்களை எந்த படத்துலயும் பார்த்தது இல்லையே. டைரக்டர் எல்லாம் நடிக்க மாட்டாங்க, கேமரா பண்ணிட்டு தான் இருப்பாங்க. டைரக்டர்ல நடிக்கிறது ஒரு ஃபேஷன் தானே. ஓ, நீங்க எங்க படத்துல ஆக்ட் பண்றீங்களா? சாரி சார், முதல்ல பாக்யராஜ் படத்துல தான் நடிக்கணும்னு இருக்கேன். அதுக்காக எவ்வளவு வருஷம் வேணாலும் வெயிட் பண்ணுவேன். சரி நீங்க வெயிட் பண்ணுங்க, வாங்கடா போலாம். வரேங்க. வரட்டுமா? எச்சி வா. வரேன்டா. ஏண்டா இவளுடைய 50வது வயசுல இவள பாக்கியராஜ் பார்த்தாருன்னா என்னடா ஆகும்? ஔவையார கலர்ல எடுப்பாரு, அவ்வளவுதான். காமெடியா? டேய் காலேஜ் பொண்ணுங்களை அப்ரோச் பண்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாதுடா. அவங்க பெரிய பெரிய டைரக்டருங்க படத்துல நடிக்கிறதா ஆசைப்படுறாங்க. கரெக்ட். இனிமே சிட்டி பஸ் ஸ்டாண்ட் பார்க்க வேண்டாம், மொஃபசல் பஸ் ஸ்டாண்டே போ. எதுக்கு? ஏண்டி ராதா, உங்க அப்பா 5 பெத்து வச்சிருக்காரு. உனக்கு அக்கா 2, தங்கச்சி 2. ஏண்டி இப்படி பெருமூச்சு விடுற? பேசாம சினிமால சேர்ந்துரு, அப்புறம் உனக்கு கவலையே இல்ல. என்ன சினிமாவை சேர்த்துக்குவாங்களா? பேசாம மெட்ராஸ்க்கு போ. உனக்கு இருக்கிற அழகுக்கு ப்ரொடியூசருங்க கொத்திட்டு போயிடுவாங்க. யாருமா போறவர் கேட்டது? பக்கத்துல தான் போறவரு. அங்க இருந்து நேரா போன கோணம் பார்க்கும். அங்கதான் ஷூட்டிங் எடுக்கிறாங்க. இறங்க இறங்க இறங்க. ஒண்ணு 6 மாசத்துல பெரிய நடிகை ஐடியா. அப்புறம் கார்ல தான் போகும். ரைட் ரைட். சினிமாவில் நடிக்கும் ஆசையுடன் சென்னை வந்த இளம் பெண்ணை 3 பேர் மாறி மாறி கற்பழித்தார்கள். அட பாவிங்களா. சார், என்னம்மா ஷூட்டிங் எங்க சார் எடுக்கிறாங்க? ஷூட்டிங்கா? இப்பெல்லாம் விவசாய கிடையாது, எங்க வேணாலும் எடுக்கிறாங்க ஷூட்டிங்க. நீ என்னம்மா சினிமாவில் நடிக்க வேண்டிய? ஆமா சார். இப்படியே போய்கிட்டே இரு. யாராவது 3 பேர் எதுக்கு வருவாங்க, அப்புறம் ஷூட்டிங் தான். பாவம், சினிமாவில் நடிக்க இது ஊரை விட்டு வந்துருச்சு. அவங்க அப்பாவும் அம்மாவும் ஊர்ல எங்கெங்க தேடிட்டு இருக்காங்களோ. நீ வேற, அவன் 5-6 பெத்து வச்சுக்கிட்டு இருக்கான். இது ஒண்ணு போச்சுன்னு ஊர்ல சந்தோஷப்படுவாங்க. டேய், புது நடிகரை தேடி இனிமேல் பஸ் ஸ்டாண்ட் பக்கம் போகவே கூடாதா? டேய், நீ ஒரு விவசாய கட்டவன்டா. எந்த பொண்ணு பார்த்தாலும் நடிக்கிறேன்னு கேக்குறதா? ஏதோ நான் பார்க்க கொஞ்சம் டீசெண்டா இருந்தனால சும்மா விட்டாங்க, இல்லன்னா செருப்பு பிஞ்சிருக்கும். டேய், ஹீரோயினுக்கு இப்ப என்ன பண்றது? இந்த பார்க்ல ட்ரை பண்ணி பாப்போம். ஒண்ணு கூட மாட்டாது போயிடுமா? இங்க கிடைக்கலன்னா அவனுக்கு மீசி எடுத்து ஹீரோயின் ஆகிடுவான். ஐயா, அப்ப நான் கூடிய சீக்கிரத்துல கார் பங்களா வாங்கிடுவேன். அதான் நான் இன்னொன்னு கேமராமேனை செட்டப் பண்றியா? வாடா. வெயில் அலைஞ்சு நமக்கு பைத்தியமே பிடிச்சிடும். டேய், சும்மா இருடா. நம்ம படத்துக்கு மட்டும் ஒரு நல்ல ஹீரோயின் கிடைச்சிட்டாடா. எங்க? அங்க பாரு, கோட்டன் ஸ்டேடியா. எம்பி பாரு. நீங்க 3 பேரு என்ன கற்பழிக்கத்தானே என் பின்னாலே வரீங்க. இவ்வளவு ட்ரெஸ் ஓடியா? என்ன மணி? இங்க பாத்தியா? என்னடா? வேர்க்கடலை. குழந்தைங்க மாதிரி வேர்க்கடலை தின்னுட்டு இருக்கமே.
எங்களை பார்த்தா கற்பிக்கிற மாதிரியா தெரியுது? இது வருமா நான் ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவன். படத்துல குளிக்கிற சீன் வந்தா கூட அசிஸ்டன்ட் விட்டு எடுக்க சொல்லிட்டு நான் வெளில போய் உட்காந்துருவேன். அப்படின்னா நீங்க எல்லாம் யாரு? பயப்படாதீங்க, இவர் தான் சினிமா டைரக்டர். வணக்கம். இவர் கேமராமேன், நான் தான் படத்தோட ஹீரோ. ஹீரோனா? ஹீரோனா கதாநாயகன், ஹீரோயின் பின்னாடியே ஓடுவாரு. ஆமா, நீங்க எந்த படம் டைரக்ட் பண்ணிருக்கீங்க? நான் எந்த படம் வேணா டைரக்ட் பண்ணுவேன், ஆனா யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க புதுசா ஒரு படம் எடுக்கலாம்னு இருக்கோம். அதுல புது கதாநாயகன் தேடிட்டு இருக்கோம். அதுல வேணா நீங்க நடிக்கிறீங்களா? நடிக்கிறீங்களா? மாட்டீங்களா? ஏங்க உங்களெல்லாம் நம்பலாமா? ஐயா சத்தியமா நம்பலாங்க. உங்க மூட்டையில இருந்து நாங்க எதுவுமே எடுக்கல. நாங்களே சினிமா துறையில நம்பித்தானே இருக்கோம். நீங்க எங்களை நம்பலைன்னா எப்படி? நான் ஊர்ல இருந்து சினிமாவில் நடிக்கிறதுக்காக எங்க அப்பா அம்மா கிட்ட கூட சொல்லாம ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். நாங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்தோம், பெரிய வித்தியாசம் இல்ல. அப்ப எங்க படத்துல நீங்க நடிக்கிறீங்க, உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா எங்க கம்பெனில நீங்க தங்கிக்கலாம். சிரிக்கிறாங்க. ஓகேடா ஓகேடா. போச்சு. இப்ப அதுக்கு என்ன? 10 நாளா வேலை தேடி அலையிறோம். கையில இருந்த காசெல்லாம் செலவழிஞ்சு போச்சு. எவனுமே லாண்டரி கடையில வேலை கொடுக்க மாட்டேங்கிறான். இத பாருங்க, உனக்கு எனக்கு சினிமா ஆசை. லாண்டி கடையை மூட்டை கட்டி தூக்கி போட்டுடு. ஏன்னா அது ஒரு அழுக்கு துணி மாதிரி. சினிமால சேர்ந்து வச்சுக்கோ, தினமும் ஒரு சவ துணி கட்டிட்டே இருக்கலாம். என்ன ஓ மூஞ்சிக்கும் என் மூஞ்சிக்கும் எவன் சினிமாவில சான்ஸ் கொடுப்பான்? அப்படியே சினிமால சேர்ந்துட்டோன்னு வச்சுக்கோ, ஜனங்க நம்மளை பார்த்து பயந்துடாது. அதனால நீ ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலைக்கு போ, பின்னால நான் அசிஸ்டண்டா வர்றேன். நான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை அவளுக்காக நினைச்சுக்கா. ஒரு படத்துக்கு 5-10 தேய்க்க மாட்டேன். 5-10 20-30 தேத்திடுவேன். இதோட முதலாளி க்ளோஸ். அப்புறம் படமே எடுக்க முடியாது. பயங்கரமா கமிஷன் அடிக்கிறேன் பாரு. அப்படி சொல்லி அடுத்த தைக்கு நம்ம படம் பூஜை. எந்த கம்பெனில நமக்கு வேலை கொடுக்கறான்? இத பாரு, அந்த தெருக்கோடியில ஒரு இழுச்ச வாங்க புச்சா கம்பெனி வச்சுக்கிறான். உன்னை யானை புலின்னு சிங்கம் சொல்லி அப்படியே ஏற்றி விட்டுறேன். அப்ப சரி, உன்னை எலி பெருச்சாலின்னு சொல்லி உன்னை அசிஸ்டண்டா சேர்த்துக்கிறேன். நம்மளோட படம் ஒரு அருமையான காதல் கதை. சொல்லுங்க சார். நான் உங்ககிட்ட எதுக்கு தனியா சொல்றேன்னா, என்னோட காதல் உன் மனசுல நல்லா பதியணும். ஐம் சாரி, என்னோட கதை உன் மனசுல நல்லா பதியணும்னு. கதாநாயகன் உணர்ச்சி வேகத்துல இருக்கான், கதாநாயகி எரும துடிப்புல இருக்கான். கதாநாயகன் ரூம்ல வலது பக்கம் இருக்கான், கதாநாயகி ரூம்ல இடது பக்கம் இருக்கான். கதாநாயகன் தன்னோட சட்ட பேண்ட் எல்லாம் கழட்டி போடுறான், கதாநாயகி தன்னோட சேலை ஜாக்கெட் எல்லாம் கழட்டி போடுறான். பெட்ல கதாநாயகி வலது பக்கம் உட்கார்ந்திருக்கான், கதாநாயகி இடது பக்கம் உட்கார்ந்திருக்கா. 2 பேரும் அப்படியே பெட்ல சாயறாங்க. சீன் இப்படி. இந்த சீன் ரொம்ப ஆபாசமா இருக்காது? ஆபாசமாவே இருக்காது. கதாநாயகன் மெட்ராஸ்ல தன் பெட்ரூம்ல படுக்கிறான், கதாநாயகி திருச்சியில தன் பெட்ரூம்ல படுக்கிறான். சீன் எப்படி? சீனா இது? கதை சொன்னா அப்படியே மனசுல பதிகிற மாதிரி இருக்கணும். எப்படி கதைன்னா இப்படி சொல்லு சார். சபாஷ், டைரக்டருக்கே கதை சொல்ற அளவுக்கு வந்துட்டியா? இப்பதான் முன்னணி கதாநாயகி உண்டான எல்லா தகுதியும் உனக்கு வந்திருக்கு. பாத்தீங்களா, கிண்டல் பண்ணீங்களா? நான் உண்மையை சொன்னேமா? நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? சொல்லுமா. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க நான் போங்க சார். உள்ள வரலாமா? Come in. வணக்கம் சார். யார் நீங்க? என்ன பத்தி நானே சொல்லிக்கிட்டா அது தற்பெருமைன்னு சொல்லுவாங்க. சொல்றதுக்கு இன்னொருத்தர கூட்டு வர வேண்டியதானே? இல்ல நானே சொல்லிடுறேன். நம்ம நாட்டு பிரதமர் ராஜீவ் காந்தி எனக்கு தெரியும். ஓ, நம்ம ஊர் முதலமைச்சர் எம்ஜிஆர் நல்லாவே தெரியும். அவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு என்ன தெரியுமா தெரியான்னு எனக்கு தெரியாது சார். அத சொல்றதுக்கு இங்க வந்தீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நம்ம ஆபீஸ்ல ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலைக்கு ஒரு ஆள் வேணும்னு கேள்விப்பட்டேன். அதான் கூட்டின்னு வந்துருக்கேன். வெளியே நிக்குது. அவரே வெளில நிக்கிறாரு. சட்டம் போட்டு பேசுங்க. அவர் எம்ஜிஎம் கம்பெனில வேலை செஞ்சு. யோ, எம்ஜிஎம் கம்பெனி அமெரிக்கால இருக்குது. நீங்க சொல்ற கம்பெனிய சிங்கம் கட்டிட அந்த கம்பெனி இல்ல, பூனை மியாவ் மியாவ்னு கத்துன அந்த கம்பெனில வேலை செய்யறாரு. அதனே பூனை கத்துற எம்ஜிஎம். அதாவது நான் சொல்ற எம்ஜிஎம் முன்சாமி கோவிந்தசாமி மூவிஸ், அதாவது எம்ஜிஎம். அண்டர்ஸ்டாண்ட்? போய் அவரை கூட்டு வா. சார் மியாவ். கூப்பிய சும்மா கத்தி பார்த்தேன். நீ சொல்லி சரி, நான் வந்து சொல்லி தரேன். போற போக்குல நம்ம கம்பெனிய பூனை கம்பெனி ஆக்கிடுவாங்க போல இருக்குது. உள்ள வரலாமா? உள்ள வாங்க. வணக்கம் சார். உங்க கம்பெனில
எனக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன நீங்களே தீர்மானிச்சிட்டீங்களா? என்ன இல்லையா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு அசிஸ்டன்ட் மேனேஜர் இல்லாம வேலையே ஓடாது. ஓ உங்களுதா? அப்புறம் விஷயம் தெரியுமா உங்களுக்கு? என் அசிஸ்டன்ட் மேனேஜர் எம்ஜிஎம் கம்பெனில வேலை பார்த்தவர். ஐயோ கவுத்துட்டான். எம்ஜிஎம்மா? எம்ஜிஎம்னா ஹாலிவுட்ல இருக்க அது இல்ல. இந்த சிங்கம் வந்து கத்துமே அது இல்ல, பூனை வந்து மீன் கத்துமே அதானே? நீங்க சொல்ற எம்ஜிஎம் முன்சாமி கோவிந்த்சாமி மூவிஸ் கரெக்டா? இவன் வெளியே நின்று எட்டி எட்டி பாக்குறான். சும்மாரியா திருட்டு பசங்களா? யாரியா நீங்க? சார் உண்மையை சொல்லிடுறேன், நான் லாண்டரியில பில் போடுறவன். நான் இஸ்திரி போடுறேன். உங்க கம்பெனி போட பார்த்தோம். புதுசா சினிமா கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்க. பொய்ய சொல்லி எப்படியாவது வேலைக்கு சேர்ந்துடலான்னு வந்தோம். நீங்க விவரம் தெரிஞ்ச ஆளா இருக்கீங்க. நீ உண்மையை சொன்ன ஒரே காரணத்துக்காக நான் உன்னை ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலைக்கு சேர்த்துக்கிறேன். ஆனா ஒரு கண்டிஷன். சம்பளமே இல்லையா? சம்பளம் உண்டு, ஆனா வெளியில வாசல்ல போகும்போது கார் வேணும் வேன் வேணும்னு கேட்க கூடாது, நடந்துதான் போகணும். எங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் இருக்கு. கம்பெனில சோறு போடுவீங்களா? ஒரு நாளைக்கு 2 வேளை போடுவோம். கவுச்சி சோறு எப்பங்க? ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அசைவம் உண்டு. ஆளுக்கு அரை முட்டை போடுவோம். நீங்களே முட்டை போடுவீங்களா? கோழியை விட்டு போட சொல்லுவோம். ஆனா ஞாயிற்றுக்கிழமையில ஷூட்டிங் கிடையாது. முட்டை போடுற அன்னைக்கு ஷூட்டிங் இல்லைன்னு சொல்றீங்களா சார்? எப்போ சார் கம்பெனி பூஜை? வர வெள்ளிக்கிழமை பூஜை. ஆண்டவா, எங்களோட இந்த படம் வெற்றி படமா அமையணும், எங்களோட லட்சியங்களும் நிறைவேறணும், எங்களுக்கு பல லட்சியங்களும் கிடைக்கணும். சுவாமி கூடி சீக்கிரம் நான் ப்ரொடியூசர் ஆகணுங்க. அதுக்குள்ளவா? ப்ரொடக்ஷன் மேனேஜர் எங்கயா? உட்கார்ந்து கணக்கு எழுதி கிடக்குறாருங்க. கணக்கு எழுதுறாரா கமிஷன் அடிக்கிறாரா? அட நீ ஒண்ணு இதெல்லாம் நடந்தாலும் கணக்குயா? சரி சரி சாமி கும்பிடு. ஒரு கடைக்கு 100 ரூபாய் ஆச்சு. சாத்துக்குடி 1 டசன், பொரிகடலை 10 ரூபா. ஓகே கமிஷன். பூ 30 ரூபா, புஷ்பம் 30 ரூபா, ஃப்ளவர் 30 ரூபா. வேற வேற பாஷையில் எழுதியிருக்கேன், கண்டுபிடிக்கவே முடியாது. கற்பூரம் 50 ரூபா. கற்பூரம் 50 ரூபான்னு கண்டுபிடிச்சிருவாங்களே. 5 ரூபா தேத்திட்டேன். கேமரா கிளாப் டேக் 1 ஆக்ஷன். நான் உன்னை எப்ப முதல்ல பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தினோ அப்பவே நான் என் மனசை பறி கொடுத்துட்டேன். என்ன நீ அது என்னடா பண்ற? நீ முதல்ல லவ்வரத்தோட அலையக்கூடாது, ஃபர்ஸ்ட் டயலாக் பேசணும். கவனி ஜூலி, முதல்ல உன்னை நான் ரயில்வே ஸ்டேஷன்ல சந்திச்ச போது. கட் சார், கட் கட் கட். என்னையா? ரயில்வே ஸ்டேஷன்ல சார், பஸ் ஸ்டாண்டு. இதுக்குதான் விவரம் தெரிஞ்சு அசிஸ்டன்ட வச்சு கூடாதுன்னு சொல்றது. நெற்றி கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே. ரபாரியா அன்னைக்கு நக்கீரை தூக்கி குளத்துல போட்டாங்க, இப்ப ஏதாவது பேசினா உன்னை தூக்கி கடல்ல போடுற. பேசினா கொல்லுறேன். போனி இனிமே யார் கிளாப் அடிக்கிறாங்க பாப்போம். டான்ஸ் பிராக்டிஸ் பண்றியா? ஆமா சார். வெரி குட். முதல்ல வரும்போது இப்படிதான் ராப்பகலா உழைக்கணும், அப்பதான் முன்னுக்கு வர முடியும். நான் கூட அப்படிதான். குப்பையில கிடந்த என்ன கோபுரத்துக்கு உயர்த்த முயற்சி பண்ணீங்க, ஆனா நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சார். நன்றியை சில்லறையா கொடுக்காத, மொத்தமா நானே கேட்டு வாங்கிக்கிறேன். இன்னைக்கு ஷூட்டிங்ல லவ் சீன் எடுத்தேனே, உனக்கு எப்படி இருந்தது? எனக்கு ஒன்றும் கஷ்டமாவே தெரியல சார். ஓ, முதல் நாளே மறத்து போச்சா? நீ ஓஹோன்னு வருவ. தேங்க்யூ சார். ஆமா, இன்னைக்கு முதல்ல நீங்க டைரக்ட் பண்ணீங்களே, உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கும் கஷ்டமா தெரியல. அப்ப உங்களுக்கும் மறத்து போச்சா? சாரி சார். ராதா, நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? நான் உங்களை டைரக்டாவே நினைக்கல சார். ஏன் என் டைரக்ஷன் அவ்வளவு மோசமா வருது? அப்படி சொல்ல சார். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் என் தெய்வம். தெய்வத்தை கூட காதலிக்கலாம், தப்பு இல்ல. சீதா ராமனை காதலிச்சிருக்காங்க, வள்ளி முருகனை காதலிச்சிருக்காங்க. நான் உங்களை தெய்வத்துக்கும் மேலா? ஐயோ, வார்த்தையை முடியுமா? சஸ்பென்ஸ்ல வைக்காத. நீங்களே ஒரு டைரக்டர், அது கூட உங்களால புரிஞ்சுக்க முடியாதா? ஏன்டா ஸ்டென்ட் மாஸ்டர் வர்றான்னு சொன்னியா? அவர் ஒரு பெரிய ஆளா? ஆமா, இன்னைக்கு பாம்பே சினிமா ஃபீல்டையே ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்காரு. கலக்கிற வியாபாரம் நடத்திக்கிட்டாரா? புறம் போச்சுன்னு வச்சுக்கோ. அதுக்கு முன்னால கம்பு சுத்துறவரே இவர்தான். ஒரு தடவை சினிமா டைரக்டர் பார்த்து பொத்திட்டு போயிட்டாரு. போனச்சியா? என்ன அவரை ஆக்சுவலி இன்னைக்கு பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் இவர்தான் சப்ளை. என்ன சப்ளை? கம்பு குச்சி எல்லாம். குச்சி உடையிற வரைக்கும் விட மாட்டாரு. அவ்வளவு பிரமாதமான மாஸ்டர்.
என்னடா இவரா தொடப்பு குச்சிக்கு சொக்கா போட்ட மாதிரி இருக்காரு. பாவம் உடைச்சே வீணா போறது போல இது. என்ன அவர் காதுல விழுந்துற போது உங்களை பத்தி தான் பெருமையா பேசிக்கிட்டு இருந்தோம். உங்களுக்கா உள்ள டைரக்டர் காத்துக்கிட்டு இருக்காரு. மார்னிங் குட் சார். இவர் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர். அப்படின்னா கம்பெனி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குங்க. கொஞ்சம் இது யோ ஸ்டண்ட் மாஸ்டர் எங்கயா? பாத்ரூம்ல இருக்காருங்க. வந்த உடனே பாத்ரூமாயா? எந்த கம்பெனி போனாலும் முதல்ல உள்ள நுழைய மாட்டாரு, நேரா பாத்ரூம் தான் போவாரு. ஏன்னா அவர் ஒரு மாதிரியான ஆளு. கராத்தே ட்ரெஸ் போட்டாத்தான் அவருக்கு மூடே வரும். வந்துருவாரு. வந்துட்டாரு. வண்டலூர் ஜூல இதே மாதிரி தாங்க ஒரு கொக்கு இருக்குது. உட்காருங்க. மாஸ்டர் என்ன சாப்பிடுறீங்க? தயிர் வடை. தயிர் வடை. தயிர் வடை. தயிர் வடை. தயிர் வடை. டிஃபன் வரதுக்கு முன்னாடி ஃபைட்டுக்கு சிச்சுவேஷன் சொல்லிடுங்க. சிச்சுவேஷன் நானே சொல்றேன். சொல்லுங்க. யா இப்படி குறை கொடுக்காதீங்க சார். முறுக்கு சுத்துற மாதிரி குறை சுத்திக்கினா என்ன ஆகுது? சிச்சுவேஷன் நானே சொல்றேன். வில்லன் கையில கொம்பு, ஹீரோ கையில கொம்பு இல்ல. ஹீரோ கொம்பு என்னாச்சு? ஒற்றை அடிக்க வச்சுக்கிட்டார் சார். என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியாது. வில்லன் கொம்ப ஹீரோ நெஞ்சில வைக்கிறான். வில்லன் கொம்ப சுத்துன்னு சுத்தலாம். ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்கிட்ட சொன்னாரு, சாவுக்கு முன்னால இவர் கொம்பு சுத்தி நான் சொல்லல. வில்லன் ஹீரோ கம்பு இத மூணைய சுத்தியே ஃபைட் செட்டப் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஃபைட்ட நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. இங்கிலீஷ் படையா? அதை எடுக்க நீ எதுக்கு? அத நாங்க எடுத்துக்க மாட்டோம். இதுக்கு நீ பாம்பே இருந்து வரணுமா? இவருக்கு ஒரு பிளைட் காரு என்ன பந்தா பண்ணிட்டாம்பா. ஊரான் கற்பனையை திருடும் போது இவ்வளவு தெனாவிட்டு இருக்குது அவனுக்கு. நீ சுயமா சிந்திச்சா என்ன பண்ணுவ? கிளம்பு. கார் ரெடியா இருக்க? காரா? நீ பாம்பேக்கு நடந்தே போ, அப்பதான் புத்தி வரும். போயா. தயிர் வடை வந்தா நாங்க தின்னுக்கிறோம். யோ போயா. பாத்ரூம் போயிட்டு துணி ஆச்சு வச்சுட்டு போங்க. யோ தயிர் வடை கொண்டாயா? வராது சார். ஏன்? செவத்தை பார்த்து தானே சொன்னேன். சினிமா கம்பெனிக்கு நீதான் சரியான ஆளு. இந்த வருஷத்துக்குள்ள நானும் படம் எடுக்கணும்னு ஒரு முயற்சி சார். படமா? நீங்க தான் டைரக்டர். தயிர் வடை வேணாம். நம்ம ரெண்டு பேரும் உண்மையிலேயே லவ்வர்ஸ் ஆயிட்டோம்ல. மது, நாம லவ் பண்றது வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். சினிமாவில நான் ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும், நீங்க ஒரு பெரிய ஹீரோ ஆகணும்னு ஆசைப்படுறேன். வெளியில தெரிஞ்சு நம்மளை பத்தி கிசு வந்தா கூட அதுவும் நம்மளுக்கு ஒரு பப்ளிசிட்டி தானே. மது, டைரக்டர் என்கிட்ட நெருங்கி பழகிறத பார்த்தா அவரு என்ன லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன். படம் முடியற வரைக்கும் யாரையும் பகைச்சுக்காத, அதே சமயம் பேச்சோட நிறுத்திக்க. என்ன? ஜூலி, ஐ எம் வெரி சாரி. என்ன வளர்த்து ஆளாக்கின எங்க மாமா நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டார். கண்ணன், புனிதமான இந்த சிலுவை மேல சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு பிரிஞ்சு ஒரு நாள் இல்ல ஒரு நிமிஷம் கூட என்னால உயிர் வாழ முடியாது. என்னமா அது? இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணுமா? யோ அடுத்த நம்பர் கூடியா? Take 11, take 12, take 13, take 14, take 15, take 16. யோ அடுத்த நம்பர் கூடியா? சாக் பீஸ் தீர்ந்து போச்சு சார். சாக் பீஸ் தீர்ந்து போச்சா? எவ்வளவு டேக் ஆச்சு? ஏ ராதா, என்ன ஆக்ட் பண்ற நீ? எவ்வளவு பிரமாதமான சிச்சுவேஷன் இது. உன்னை உயிருக்கு உயிரா காதலிச்சு உன் வயிற்றுல ஒரு குழந்தைய கொடுத்துட்டு உன்னை இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறா. எப்படி அழணும்? சும்மா கம்மன் நிக்கிறிய சார். கிராமத்துல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எங்க அப்பா அம்மாவோட கஷ்டப்படும் போதே அழுது தீர்த்துட்டேன் சார். இப்போ அழுகே வரமாட்டேங்குது சார். சரி பரவாயில்ல. ஆனா நீ அழலன்னா டைரக்டர் எனக்கு சொல்லி தர தெரியலன்னு நினைப்பா. நீ இப்ப அழற, நான் உன்னை அழ வைக்கிறேன். மறுபடியுமா சார்? சினிமாலமா? யோ ஆ டைரக்டர், யோ போயா போய் ரோஜா போயிட்டு வா. சரி சார். அப்படியே நீ சாக் பீஸ் வாங்கிட்டு வாயா. கார் எடுப்பா. உனக்கு அழ வரல, உனக்கு பதிலா இந்த ரோஜா பூ அழும்ப. எப்படி சார்? சொல்லி கொடுத்தா நீ டைரக்டர் ஆயிடுவே. படத்துல பாரு. கண்ணன், புனிதமான இந்த சிலுவை மேல சத்தியமா சொல்றேன், உங்களை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால உயிர் வாழ முடியாது. என்னடா தண்ணியில புகையா வருது? டேய், இன்னைக்கு குளிக்கிற சீன் எடுக்க போறேன்டா. ராதா உடம்பு சரியில்லை, ஜலதோஷம். அதான் வெந்நீர் விட சொன்னேன். கண்ணா பின்னு செலவாகுமே. எவ்வளவு செலவான என்னடா, ராதாவோட ஹெல்த் தான் எனக்கு முக்கியம். அப்படியே அமிர்தாஞ்சனத்தையும் சேர்த்து கரைச்சி விட சொல்லு. உடல் வலி, சுழுக்கு, தலைவலி எல்லாத்துக்கும் நல்லது. நீ ராதாவுக்கு ரொம்ப தாண்டா இடம் கொடுக்குற. வேலையை கவனிடா. மீட்டர் என்ன சொல்லுது? 690. இது என்ன ஆட்டோ ரிக்ஷா மீட்டரா? ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதுதான் அந்த காலத்துல ஜலக்கிரீடன்னு சொன்னான்.
ஆக்ஷன் ஜூம் பேக். தண்ணி ரொம்ப சூடா இருக்கு. உன் ஜலதோஷத்துக்கு எவ்வளவு ஏற்பாடு பாரு. ராதா, கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி சீன்கள் நடிக்க கூடாது. சும்மா இருங்க, கேமரா ஓடுது இல்ல. லாங் ஸ்டார்ல எதுவும் கேட்காது. என்னடா ஆக்ட் பண்றேனே? என்னடா இங்க வில்லன் நிக்கிறான், அவனை வெறியேத்துற மாதிரி ஆக்ட் பண்ணோம்னா நல்லா கட்டிக்கடா. டர்ன் பண்ணி ஹக் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே. நான் வரேன். என் ட்ரெஸ் எல்லாம் நனைய போகுது. என்னடா நீ நல்லா கட்டிக்க வேண்டியதானே? நடிக்க வந்துட்டு என்ன வைக்கப்படுற? சொன்னா போறாது, செஞ்சு காமிடா. நான் ஆக்ட் பண்ணி காமிக்கிறேன். ரோமா ரவி, ரவி, எல்லாரும் பாக்குறாங்கடா. டேய், நான் ஆக்ட் பண்றேன்டா. ரவி, ரவி, சார் நாங்க ஆக்ட் பண்றோம். ஷூட்டிங் பேட்டர்ன். ஆல் தி பெஸ்ட். போயிட்டு வா. நீ வாடா. நான் எதுக்குடா? நீ உன் காதலை வெளிப்படுத்த போற. கோ ஆன். போடா. ஐ எம் சாரி. ரிஹர்சல் பாக்குறீங்களா? இல்லடா, உண்மையிலே நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். தூங்கும் போது கூட கல்ல போட்டா பாவம் இல்ல, முழிச்சிட்டு இருக்கும் போது என் தலை மேல கல்ல போட்டுட்டேடா பாவி. அத்தை, அத்தை இனிமே அத்தனை கூப்பிடாதே. அந்த யோகிதா உனக்கு இல்ல. டேய், இது வரைக்கும் உனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருக்கேனே, ஒரு கையெழுத்து வாங்கிருப்பா? ஏண்டா வாங்கல? என் மகளே நீ கட்டிக்கிறேங்கிற நம்பிக்கை தான்டா, நம்பிக்கைதான். அத்தை, உங்க பொண்ணை கட்டிக்கிறேன்னு இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லையா அத்தை? அப்போ முதல்ல என்கிட்ட பணம் வாங்கினியே, அப்ப என்னடா சொன்ன? அன்னைக்கு என்ன சொன்னீங்க? கல்யாணம் கட்டிக்கிட்டா பணம் தரேன்னு சொன்னீங்க. இவனும் கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொன்னான். ஆனா உங்க பொண்ணு தான் கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. நீங்கெல்லாம் சினிமாக்காரனுங்க, நிழலையே நிஜமாக்குறவனுங்க. நான் பணத்தை பத்தி கூட கவலைப்படல. ஏன் மகளை கட்டிக்க மாட்டேன்னு சொல்றானே, அதுக்கு என்ன காரணம்? டேய் ரவி, சொல்லுடா. சொல்றேன். அந்த பாவத்துல எனக்கும் பங்கு இருக்க. அம்மா, நம்ம படத்துல ஆக்ட் பண்ற ஹீரோயின் ராதாவை இவன் காதலிக்கிறான். அந்த விஷயம் நேத்து தான் எனக்கே தெரியும். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பேரு காதல்னு சொல்லாதே. அரிதாரம் பூசணவ வலையில இவ விழுந்துட்டான்னு சொல்றியா? இன்னும் ஏன் இங்க நிக்கிறீங்க? போங்க முதல்ல வெளியே. அம்மா, இன்னும் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா நம்ம படத்தை முடிச்சிடலாம். என் மக வாழ்க்கைக்கு இன்னும் முடிவு தெரியல. நீங்க படம் முடிச்சா என்ன, முடிக்காட்டா எனக்கு என்ன? இங்க நின்னு ஏன் என் கழுத்தை அரைக்கிறீங்க? வெளியே போங்க முதல்ல. போங்க. படம் எடுக்கிறாங்க, படம். அத்தா, ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஏன் என்ன பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இன்னும் குழந்தை மாதிரியே பொம்மையெல்லாம் வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கேன். எல்லார்கிட்டையும் வெகுளித்தனமா பேசிக்கிட்டு இருக்கேன். அதனாலதானே எங்க அம்மா கிட்ட கோடிக்கணக்கான ரூபா இருக்கு. எல்லாம் எனக்குதான். பணத்துக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு எவ்வளவு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாங்க. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க பணத்தோட ஓடி போயிட்டா, அப்ப நான் இந்த பொம்மையோட தானே விளையாடிக்கிட்டு இருக்கணும். அதனாலதான் என்னை பத்தி நல்லா தெரிஞ்ச உங்களையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். பப்பி, பரவாயில்லத்தா, பரவாயில்ல. இப்பெல்லாம் நான் பொம்மைங்களோட விளையாடுறதே இல்ல, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். ஏன் தெரியுமா? நமக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க பிறந்தா அதுங்க விளையாட்டுமே தான். அத்தா, உங்களுக்கும் ராதாக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைங்க பிறந்தா பொம்மை எல்லாம் வாங்காதீங்க தான், நானே தரேன். படத்தை எவ்வளவு நல்லா எடுத்து என்னையா பிரயோஜனம்? ஒரு பையன் வாங்க மாட்டேங்கிறானே. அட போங்க சார், நான் அப்பவே தலைப்பட ஆச்சுங்க. யாராவது சில்கோ இல்ல அனுராதாவோ டிஸ்கோ போட்டு ஒரு டான்ஸ் எடுத்து இருந்தா நம்ம படத்தை வாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் குனிஞ்சிருக்க மாட்டாங்க. யோ, பணமே காலி ஆயிடுச்சு. இப்ப எப்படியா சர்க்கு டான்ஸ் சேர்க்கறது? 5000 ரூபாய் இருந்தா அனுராதா டான்ஸ் சேர்த்துடலாம். எப்படி? எனக்கு தெரிஞ்ச மலையாள ப்ரொடியூசர் அனுராதாவை போட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு. ஆனா படத்தை முடிக்க முடியல. 5000 ரூபாய் கொடுத்தோம்னா அனுராதா டான்ஸ் சேர்த்துடலாம். அதுக்கு கேமராமேன் வேற ஆளு சார். உன்னை விட பிரமாதமான கேமராமேன் பாபு. நீ என்ன இருக்கிய? மீட்டர் பாருனா டாக்ஸி மீட்டர் பாக்குறேன். எனக்கு இதெல்லாம் இஷ்டம் இல்ல சார். படத்தை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க, படம் ஓடட்டும். நீங்க டைரக்டர், நாளைக்கே ப்ரொஜெக்ஷன்.
ஏன் சார் கிளைமாக்ஸ் ரெடி ஆயிருச்சு, இன்னும் ப்ரொடியூசர்ட்ட இருந்து போன் வரலையா? அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சார் நீ மெயினா நினைச்சுங்க பொய்னா நினைச்சுங்க, இந்த படம் முடியறதுக்குள்ள உங்களுக்கு 4 படம் புக் ஆகும் சார். ஏன் 3 படம் புக்கானா ஒத்துக்க மாட்டாரா? ஒத்துப்பேன். சார் நீங்க கேமரா வச்ச இதா இருக்கு, ரொம்ப டாப் சார். சார் நம்ம படத்தை பார்த்த உடனே மற்ற டைரக்டர்களுக்கெல்லாம் ஆட்டங்களுக்கு போச்சு தெரியுமா? சீக்கிரம் எடுங்க சார். பேசுங்க சார். ஹலோ, அந்த டைரக்டர் ரவி பேசுறேன். நான் அப்பல்லோ பிக்சர்ஸ் ப்ரொடியூசர் ராஜன் பேசுறேன். சொல்லுங்க சார். ஜெயராதா ரெடியா இருக்கு சொல்லுங்க, நான் கார் அனுப்புறேன். ஜெயராதாவா? அதான் சார், உங்க படத்துல ஆக்ட் பண்ணாங்களே ராதா, ஏற்கனவே ராதான்னு ஒருத்தர் ஃபீல்ட்ல இருக்கிறதால இவங்களை ஜெயராதான்னு நான் மாத்திட்டேன். நம்ம படத்துல அவங்கள ஹீரோயினியா புக் பண்ணிட்டேன். சார் நம்ம படம் கிளைமேக்ஸ் ரெடியா இருக்கு சார், நாம அதை பத்தி பேசலாம். அது அப்புறம் பாத்துக்கலாம் சார். ஜெயராதா ரெடியா இருக்க சொல்லுங்க, கார் அனுப்பி வைக்கிறேன். இல்ல சார் அது. ஹலோ, என்ன சார், என்ன சொன்னாங்க? அவரோட அடுத்த படத்துல உன்னை ஹீரோயினா போட்டிருக்காராம். உனக்கு புதுசா ஒரு பேர் வச்சிருக்காரு, ஜெயராதா. எனக்கு அப்பவே தெரியும், படத்துல உங்க கண்ணு பேசுது. இந்த வருஷம் ஊர்வசி அவார்டு நீதான் வாங்க போற. உங்க நடிப்புக்குத்தான் படமே. ஹலோ, ஜிகே பேசுறேன். குட் மார்னிங் சார். மங்காத்தாவை படம் எடுக்க போறேன், ஜெயராதா தான் ஹீரோயின். கார் அனுப்புறேன், அனுப்பி வை அவளை மட்டும். இந்த ஆள் திருந்தவே மாட்டானே. சார், அப்பல்லோ ப்ரொடக்ஷன்ல இருந்து கார் அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு நான் என்ன செய்யணும்? நீங்களும் வாங்க சார். ஐ எம் சாரி, நீ போயிட்டு வாமா. வரேன் சார். நானும் அதோட போயிட்டு இருந்தேன். அம்மா வராங்க, போடா. ஏறுங்க நீங்க குந்து ஏய், இன்னைக்கு வந்து அம்மாவை நாம 2 பேரும் வச்சுக்கணும். அதான் முடியாதுங்க, அது நம்ம வயசு வராது. டேய், நீ டேட்டை பாத்துக்க, நான் ரேட்டை பாத்துக்கன்னு சொல்ல வந்தேன். அப்படி சொன்னீங்க, நான் எங்கேயோ போட்டேன். ஓ, உன் மூஞ்சி கிடையவே கிடைக்காது. நீ போலியாடா? டே, நீ இப்படி கேட்கறத விட என் கண்ணத்துல 2 அரை அரைஞ்சிடலாம். ஐ எம் சாரிடா. உங்க அத்தை கிட்ட வாங்கின 5 லட்சத்தை பத்தி கவலைப்படாதீங்க. ஏய், உனக்கு 10 படம் புக்கா இருக்கும்போது நான் எதுக்கு அதை பத்தி கவலைப்பட போறேன்? அடுத்த மாசம் என்னோட 2 படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் நான் தான் டாப் ஸ்டார். ப்ரொடியூசருங்க கிட்ட உங்களை தான் ஹீரோவா பொண்ணுன்னு நான் சொன்னா போட வேண்டியதானே? எப்படியோ சினிமாவில் நானும் நீ ஒரு பெரிய ஹீரோயின் ஆகணும். அப்புறம் நான் உன் கையை பிடிக்கணும், 2 பேரும் மனவரை சுத்தி வரணும். ஓகே? போங்க மது. வாடப்பலாம். டேய், நீ மதுவை பார்க்கல? அவன் தான் அவளை சுத்த ஆரம்பிச்சிட்டானே. வாப்பலாம். ராதாமா, ராதாமா, நீங்க உண்மையிலே இந்த பாரிஸ் போயிருக்கீங்களா? 3 தடவை பாரிஸ் போயிருக்கோம். ஒரு தடவை நானும் ராதாவும் நடந்தே போயிருக்கோம். நடந்தேவா? ஆமா, மண்ணடி பக்கத்துல தானே இருக்கு பாரிஸ். நீங்க நம்ம பாரிஸ சொல்றீங்களா? அப்போ இன்னொரு பாரிஸ் கூட இருக்கா? அம்மா, மத்தியான சாப்பாடுக்கு என்ன வாங்கிக்க? பிலால்ல பரோட்டா வாங்கிக்கங்க, புகாரில பாயா வாங்கிக்கங்க, தாஜ்ல தந்தூரி சிக்கன் வாங்கிக்கங்க, எலும்பில்லாம வாங்கிக்கங்க. அப்படியே வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். அப்படியே திருப்பதிக்கு ப்ரொடியூசருக்கு 2 டிக்கெட் வாங்கிடுறோம்மா. என்னையா சொல்றீங்க? அதாவதுமா, படம் முடிஞ்சதும் ஐயா திருப்பதிக்கு வரேன் வேண்டுதல். ஓஹோ, அம்மா கேட்கற வாங்கி குடியா? ஆமா, அவங்க எதுக்க சொல்லுவீங்க எல்லாம், அப்புறம் என்ன திட்டுவீங்க கணக்கு கொடுக்கச்சு. ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலையை மத்தல மாதிரி 2 பக்கமே இடி. ஏன் சார், நீங்க நடிகை ஜெயராதாவோட அப்பா தானே? ஏன் சந்தேகப்படுறீங்க? இல்ல சார், உங்க மகளை ஏன் நடிகை ஆக்கினீங்க கேட்கத்தான். கலையை வளர்க்கத்தான். அதுக்காக அவங்களை வளர்த்தீங்களா சார்? ஆமா, என் பொண்ணுக்கு பரதநாட்டியம் கத்து கொடுத்தேன், அதுல 40,000 ரூபாய் அவுட்டு. ஏன் சார், நீங்க வசதியான குடும்பமா? எங்க தாத்தா மன்னார் உள்ள பெரிய மராசுதார், உட்கார்ந்து சாப்பிட்டாலே 7 ஜென்மத்துக்கு சொத்து கிடையாதுங்க. சார், ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். கொண்டாடுறீங்க போட்டோ சார். அடடே, ரூபாய்க்கு 3 எடுத்துக்கோ. மன்னார்குடியில இருந்து ஒரு சாக்கு மூட்டையோட இறங்கினவன் மூட்டை மூட்டையா போய் சொல்றேன் பத்தியா? கிராமத்துல பட்டு பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்த பொண்ணு இவ அப்பனுக்கு வீட்டுல இருக்கிற அரிக்கன் லைட்டுக்கு கெரசின் வாங்குறது கூட வக்கில்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாடா. இப்ப இறஞ்சி சொல்லாத, நம்மள உதப்பான். வா. உங்களை பார்த்து வர சொன்னார். 87 டிசம்பர் வரைக்கும் கால் ஷீட் கிடையாது. 88 வா பார்க்கலாம்.
88 கிடைக்குமா சார்? அப்ப அம்மாவுக்கு டெலிவரி ஃபீல்டுக்கு வந்தாங்க. சொந்த படத்தை வெளியே விடுறாங்க சார் அட்வான்ஸ் வாங்கிக்கோங்க. டிஸ்டர்ப் பண்ணாத. அம்மா ஷூட்டிங்ல இருக்காங்க, அவங்க கிட்ட நான் கன்சல்ட் பண்ணிட்டு உனக்கு கால் கொடுக்குறேன். அது வரல அங்க நில்லு. என்ன சார் ஷூட்டிங் பார்க்க வந்தீங்களா? எல்லாம் நேரம் தான் சார் நேத்திக்கு ஏறாத அம்மா உங்களை ரொம்ப கவலையோட கேட்டாங்க. என்னன்னு சோத்துக்கு இன்னும் கஷ்டப்படுறாங்களோ பாவம் அப்படின்னு. பேசாம அவங்க கிட்டே வேலைக்கு வந்து சேர்ந்துருங்க சார். இவங்க 2 பேரும் என்ன வேலை செய்யுதுன்னு யோசிக்கிறாங்க, பட் என்ன வேலை செய்யுதுன்னு புரியாம தவிக்கிறாங்க. பூஜா தூக்குறது, பொத்தி தூக்குறது, நம்ம தூக்கல. அந்த இன்னும் நம்மளே வருகிறா. கண்டிக்காத. ஜெயராஜ அம்மா இன்னும் 6 மாசத்துல சொந்த படம் எடுக்க போறாங்க. கதை எல்லாமே அவங்கதான். ஓஹோ, அவங்க கதை எழுதுற அளவுக்கு ஆயிட்டாங்களா? வேற ஒருத்தர் கதை அவங்க பேரை போட்டுக்கிறாங்க. ஜனங்களுக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது? அவங்க கிட்ட சொல்லி உங்களை டைரக்டர் போடுறேன். அந்த ஏற்கனவே இவர் டைரக்டர் தானே? ஃபீல்டு ஒத்துக்கலையா? யாராவது ஒரு பெரிய டைரக்டர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கணும். அட்லீஸ்ட் அந்த ஆபீஸ்ல காஃபியாவது கொடுத்துருக்கணும். அந்த டைரக்டர் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டர் வரலாம். இவர்தான் யாருக்குமே காஃபி கொடுக்கலையே. பெரிய டைரக்டர் அசிஸ்டண்டா இருந்தாதான் டைரக்டர் ஆனவங்கிறது இல்லையா? நாங்க இன்ஸ்டிடியூட்ல படிச்சவங்க, எங்களுக்கு சுயமா சிந்திக்க தெரியும். ஓஹோ, அப்ப ஏகலைவன் மாதிரின்னு சொல்றீங்க. அப்போ கட்டவரெல்லாம் உழைச்சிக்கணுங்கிற. கலைக்காக கட்டவரல் என்னையா? நாங்க உயிரையே கொடுப்போம். நீங்க எப்படி வேணா வாழன்னு ஆசைப்படுறீங்க, ஆனா நாங்க இப்படித்தான் வாழணும்னு ஆசைப்படுறோம். நாங்க நாணல் மாதிரி வளைஞ்சோம், நிமிந்துட்டோம். நாங்க மூங்கில் மாதிரி. மூங்கில்ல ஓட்ட போட்டா மியூசிக் வரும், நாணல்ல ஓட்ட போட்டா கிழிஞ்சிரும். பஸ் இவர் என்ன சொல்றாரு? ஓட்ட போடுறத பத்தி சொல்றாரு. எங்களோட திறமையை மத்தவங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் எத்தனை வருஷம் வேணா நாங்க காத்திருக்க தயார். நீங்க கடவுள் ஆயிருவீங்க. எங்க திறமையில எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. திறமையை பொத்திக்கிற வச்சிருந்தா எப்படி? வெளியே கொண்டு வந்து காமிக்க வேண்டாமா? சினிமா துறையில திறமை மட்டும் முக்கியம் இல்ல, இன்னும் எவ்வளவோ இருக்கு. நீங்க குட்டையில மீன் பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனா நாங்க கடல்ல முத்தெடுக்கணும்னு ஆசைப்படுறோம். நீங்க தூத்துக்குடியில மட்டும்தான் படம் எடுக்க முடியும், அதுவும் சின்ன ஏரியா. டீக்கே உங்க படம் வீடியோட சரி. சார், ராதா யோ ஜெயராதான்னு சொல்லியா? ஜெயராதாவை உருவாக்கினதே நாங்க தான் சார். நீங்கெல்லாம் சேர்ந்து அவளுக்கு 10 படம் கொடுத்திருக்கீங்க. ஆஸ் ஏ டெக்னீஷியன் எங்களுக்கு 1 படம் கொடுங்க சார். கொடுப்பையா, கொடுப்போம். எங்க டேலண்ட் ப்ரூவ் பண்றோம் சார். பண்ணுவோம்யா, நல்லா பண்ணுவோம் சார். ராதாவை ஜெயராதான்னு சொல்றா? சும்மாடா. கிராமத்துல இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்கின ராதாவுக்கு நீங்க படம் கொடுக்கல சார். அவளுக்கு கஷ்டப்பட்டு ஆங்கிள் வச்சு படம் எடுத்து காட்டினதுக்கு அப்புறம் தான் நீங்க 10 படம் கொடுத்திருக்கீங்க. அதுக்காவது எங்களுக்கு ஒரு படம் கொடுங்க சார் ப்ளீஸ். ஜெயராதாவுக்கு திறமை இருக்குது, படம் கொடுத்தோம். ஜெயராதாவுக்கு திறமை இருக்குதுன்னு ஒத்துக்கிறீங்கல்ல, அந்த திறமையை வெளில கொண்டு வந்தது நாங்க தான் சார். அதுக்காவது ஒரு படம் கொடுங்க சார் ப்ளீஸ். நீ டைரக்ட் பண்ண முதல் படமே இன்னும் வெளியே வரல, அது வெளியே வரட்டும், அப்புறம் படம் கொடுக்கறத பத்தி யோசிப்போம். சார், அந்த பொண்ணுக்கு டான்ஸே வராது சார். அந்த பொண்ணுடைய கை, காலு, முகம் எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து நடராஜ சிலையோட கம்பைன் பண்ணி டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டியிருக்கோம் சார். சார், ஒவ்வொரு கலைஞனுடைய திறமைக்கு பின்னாடியும் எங்க மாதிரி டெக்னீஷியன்கள் நிச்சயம் தேவை சார். 1000 சொல்லு, ஜெயராதா ஜெயராதா தான் சார். நீங்க எங்களுக்கு படம் தர வேணாம் சார். இது வரைக்கும் நாங்க எடுத்த படத்தை முடிக்க கொஞ்சம் பணமாவது கொடுத்தீங்கன்னா. எடுத்த வரைக்கும் ரிலீஸ் பண்ணுங்கயா. எடுத்த வரைக்குமா? ஜனங்க அதான்யா, எடுத்த வரைக்கும் ஜனங்க பார்த்து ரசிக்கட்டும். ஒத்துக்கிட்டாங்கன்னா படம் முடிக்க பணம் கொடுக்கறேன் சார். ஜெயராதம்மா டிரைவர் கூப்பிடுறாரு. ஜெயராதம்மா டிரைவரா? ஐயோ, ஜெயராதம்மா டிரைவர் கூப்பிடுறாரா? இது வந்துடுறேன். ரோசி, இவங்களை கவனி. படம் இல்லாட்டா நாய் கூட மதிக்காது. என்ன சார்? ரத்தம் வருது சார். என்ன ஆக்ட் பண்ண சொன்னா இப்படி மூஞ்சில கீறி வச்சிருக்க? ஆக்டிங் அப்புறம் சார். என்னடா தண்ணியில புகையா வருது? டேய், இன்னைக்கு குளிக்கிற சீன் எடுக்க போறேன்டா. ராதாவுக்கு உடம்பு சரியில்லை, ஜலதோஷம். அதான் வெந்நீர் விட சொன்னேன். கண்ணா பின்னு செலவாகுமே. எவ்வளவு செலவான என்னடா, ராதாவோட ஹெல்த் தான் எனக்கு முக்கியம். சார் ஜூஸ் சார். அப்படிங்க சார். நடிக்கிறவங்களுக்கு ஜூஸ் குடிய, அவங்க தான் சாப்பிட்டு பலபலன்னு இருக்கணும். நாங்க டெக்னீஷியன், எங்களுக்கு டீ போறியா? சாப்பிடுமா? அதை ஹீரோ கிட்ட கொடு. உனக்கு அழ வரல, உனக்கு பதிலா இந்த ரோஜா பூ அழும்ப.